السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு தாய் அல்லது தந்தை இந்த துஆவை 11 தடவைகள் ஓதினால் உங்கள் குழந்தைகளிடத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகள் மாறுவார்கள். அல்லாஹுவுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய இறை நேசர்களாக அந்த குழந்தைகள் மாறுவார்கள். சாலிஹான குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகள் மாறுவார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பெற்றோரும் கூறக்கூடிய ஒரு விடயம்தான், என்னுடைய குழந்தை என்னுடைய சொல் பேச்சு கேட்பதில்லை, என்னுடைய குழந்தை நான் சொல்கின்றவற்றை கேட்பதில்லை என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைகளை பற்றி முறைப்பாடு செய்கிறார்கள். ஒரு தாய் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆ அது உடனே கபூலாகும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக துஆ செய்தால் அது அல்லாஹ்விடத்திலே உடனே கபூலாகும். இன்று கஅபாவினுடைய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் சுதைஸினுடைய தாய், அன்று அவர் செய்த ஒரு வேலைக்காக, அவர் செய்த ஒரு குலப்பதிக்காக இமாம் சுதைஸை அந்த தாய் திட்டவில்லை. நீ கஅபாவினுடைய இமாமாக வர வேண்டும் என்று அந்த தாய் துஆ செய்தார்கள். இன்று கஅபாவினுடைய இமாமாக இமாம் சுதைஸ் இருந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாய் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆ உடனே கபூலாகும். இந்த துஆவை 11 தடவைகள் ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாப்பத்தின் இல்லா ஹுவ ஆஹிதும் பினாசியதிஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். இன்னி توكلت على الله ربي وربكم ما من دابة إلا هو آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم. நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமாகிய அல்லாஹின் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். எந்த உயிர் பிராணியும் அதனுடைய முன்னேற்றி முடியை அவன் பிடித்தே அன்றி பூமியில் வாழ்வது இல்லை. நிச்சயமாக என்னுடைய ரப்பு நேரான வழியில் இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 11வது அத்தியாயத்தின் 56வது